Hello everyone. இன்னைக்கு மல்லி இலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் 20, பச்சை மிளகாய் 6, உளுந்தம் பருப்பு 2 டீஸ்பூன், புளி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன். இப்போ ஸ்டவ்ல கடாயை வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ உளுந்து பருப்பை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். A few moments later. லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். A few moments later. 2 பல்லு பூண்டும் சின்ன துண்டு இஞ்சியும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மல்லி இலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். A few moments later. இப்போ மல்லி இலை ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், உளுந்து பருப்பு, பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். A few moments later. ஸ்டவ்ல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மல்லி இலை சட்னி கூட இந்த தாளிப்பை கொட்டிக்கலாம். இப்போ மல்லி இலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.